வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, பெல் குக்கிங்கோடைய புதிய குட்டி கார்டனை எல்லாத்துக்கும் காட்டிடுவோம்னு சொல்லி அப்படி காட்டிட்டு இருக்கிறேன். பாருங்க, பெரிய வீடியோவாக போடணும்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுக்கலைங்க. ஷார்ட்ஸுக்குன்னு சொல்லி எடுத்த வீடியோவை தான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறேன். டெய்லி மார்னிங் கார்டனை பார்க்க வந்துடுவேன். இந்த கார்டனுக்குன்னு சொல்லி ஒரு வாசல் வச்சுருக்கேன். அந்த வாசல் ஓப்பன் பண்ண உடனே எங்கள் வீட்டில் உள்ள ஜாக் குட்டியும் ஆளுக்கு முந்தி ஓடி வந்துடுவான். அவன் எதுக்கு இந்த கார்டன் விசிட்டிங் கார்டனை பார்க்க வாரான்னு தெரியுமா? அவனுக்கு அங்கே கொஞ்சம் அருகம்புல் வளர்க்குறேன். அந்த புல் சாப்பிட்றதுக்காண்டியே ஆளாக ஓடி வந்துடுவான். இதுக்காண்டி அவனுக்காகவே கொஞ்சம் தனியாக அருகம்புல் வளர்த்துட்டு இருக்கிறேன். சொல்ல போனால் நான் மாடு வளர்க்கனா நாய் வளர்க்கனான்னு தெரியலங்க. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி புல்லு திங்குது. என்ன ஒருத்தி கிடக்குற, அவள் புல் இல்லை இருக்கிறது எல்லாத்தையும் தின்னுடுறா. வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே லைக் பண்ணிடுங்க. இந்த கேட்டு மட்டும் இல்லைன்னு வைங்க, நம்ம செடி எல்லாம் அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் தண்ணி பாய்க்க வரணும் இல்லையோ, அவன் ஆளாக செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு போயிடுவான். அடுத்த நாள் நம்ம குழந்தைகள் எல்லாம் கரிஞ்சு போயிருப்பாங்க. அதுக்காண்டி தான் ஆளாக அந்த கேட்டு போட்டது. எப்பவும் போல் வழக்கமாக மீன் கடையில் போய் மீன் வாங்க போயாச்சு. அங்கே போய் பார்த்தா மீன் எல்லாம் இவ்வளோதாங்க இருக்குது. மீன் வரத்து கம்மி. இப்போ வேற மீன் முட்டை விடக்கூடிய காலமா, அதனால மீன் வரத்தும் கம்மி, மீன் விலையும் அதிகம். நான் போய் கண்ணங்குழி சாலை மீனும் சாலை மீனும் தான் வாங்கிட்டு வந்தேன். 4 கண்ணங்குழி சாலை 200 ரூபாய், 6 சாலை 50 ரூபாய். எப்படிங்க உங்க ஊர்ல எல்லாம் விலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீன் வாங்கிட்டு டயர்ட் ஆயிட்டேன். இனி மீன் வெட்டுறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும்ல, அதனால வீட்டுல இருக்கிறத வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்றேன். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? பெரிய முலாம்பழங்க, அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிஞ்சி இருக்கிற பீஸ்ல தான் நான் ஜூஸ் ரெடி பண்றேன். அது கூட ஜூஸ் கொஞ்சம் திக்காவும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கணிசமாவும் இருக்கிறதுக்கு 2 வாழைப்பழமும் சேர்த்து இருக்கிறேன். இனிப்புக்கு சீனி, நிறைய பேர் வெள்ளை சீனி சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு, கடையிலேயே பழ சர்பத்து வாங்கினா நன்னாரி சர்பத்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுல வீட்டுல நன்னாரி சர்பத்து இருந்தா நம்ம விடுவோமா? 2 கப்பு வச்சு அதுல கொஞ்சம் நன்னாரி சிரப்பை விட்டுட்டு அரைச்சிருக்க ஜூஸையும் விட்டு, எப்படி பாக்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கா? கரண்டி வச்சு கலக்கிக்கு ஒரு முட்டை கலக்கி ரெடி பண்றதுல ஜூஸை ஒரு கலக்கி ஆக்கி அப்படியே என் மகனுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சேங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வரட்டா.